பிரதேசபை உறுப்பினர் ஜவாஹிர் அவர்களே, கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தேர்தலினூடாக கந்தளாய் பிரதேசபைக்கு தெரிவு செய்யப்பட்டீர்கள். பின்பு வந்திருந்த எதிர்நோக்கி இருந்த உள்ளூராட்சி ஸ்ரீலங்கா பொது தேர்தலிலே தாங்கள் இம்ரான் மஹ்ரூப்புக்கு சேவை செய்திருந்தீர்கள். அதன் பிற்பாடு முன்னாள் பார்லமெண்ட் தௌஃபீக்கு தாங்கள் கட்சிக்காக சேவை செய்தீர்கள். இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் வேறொரு கட்சிக்காக வேலை செய்தீர்கள். இவ்வாறு ஒரு கொள்கையற்ற அரசியல்வாதியாக தாங்கள் செயற்படுவதாக இளைஞர்கள் மத்தியிலே தாங்கள் பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. இவை தொடர்பாக தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? உண்மையிலேயே கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற கட்சியினூடாக அன்றிருந்த ஜனாதிபதி கௌரவ மைத்திரிபால சிறிசேன அவர்களின் தலைமையிலே போட்டியிட்டு இருந்தோம். எனவே போட்டியிட்டு வெற்றியும் இட்டிருந்தது. அந்த அதிகூடிய வாக்குகளை பெற்று வெற்றிலை சின்னத்திலே அதிகூடிய வாக்குகள் மக்கள் எங்களுக்கு அளித்திருந்தார்கள். உண்மையிலேயே இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை எவ்வாறு தருவதென்றால், அந்த நேரத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமை அமைச்சராக எமது இந்த திருகோணமலை மாவட்டத்திலே MKDS குணவர்த்தனா அவர்களிலிருந்தான் எனது அரசியல் பாசறை வளர்ந்திருந்தது. எனவே அவர்களுடைய தலைமையின் கீழே அவருடைய மகன் நளின் குணவர்த்தனா அவர்களுடைய ஏற்பாட்டிலே அந்த நடந்து உண்மையிலே அதில் அதிகமான வாக்குகளை பெற்று பிரதேச சபைக்கு சென்றிருந்தது உண்மையான விடயம். இருந்தபோதும் அதற்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற அந்த கட்சி உடனடியாக எதிர்வருகின்ற தேர்தலிலே அடுத்தடுத்து வருகின்ற கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அதன் பிற்பாடு அந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது பிற்பாடு பொது தேர்தலிலே வந்து பொதுஜன பெரமுன மொட்டு சின்னத்திலே போட்டியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலைமையின் ஊடாகத்தான், அந்த தலைமை என்ன சொல்லுகின்றதோ அதனூடாகத்தான் நாங்கள் செயற்பட்டோம். இதுவரைக்கும் கட்சி மாறுகின்ற விடயத்திலே கட்சிக்கு துரோகமும் செய்யவில்லை. நான் எந்த கட்சிக்கும் துரோகம் இழைத்து விட்டு வேற கட்சியிலே இணையவும் இல்லை. ஒரு கட்சியிலே இருந்து விட்டுத்தான் பல கட்சிக்காரரிடம் சென்று, பல அமைச்சரிடம் சென்று, பல பாராளுமன்ற உறுப்பினரிடம் சென்று இந்த மண்ணுக்கு நான் சேவை செய்து வருகின்றேன். எனவே அதற்கு பிற்பாடு கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஜனாதிபதியாக ஆக வேண்டும், இந்த நாட்டிலே பாரிய அபிவிருத்திகளை செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு வேலை செய்தோம். ஏனென்றால் 2 வருட காலத்துக்குள்ளே எமது இந்த நாடானது பல்வேறுபட்ட அசௌகரியங்களையும் பிரச்சனைகளையும் பொருளாதார வீழ்ச்சிகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே 2 வருடம் எமது ரணில் விக்ரமசிங்க அவர்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றால், அவருக்கு ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் கொடுப்புமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு பாரிய அபிவிருத்தியின் பக்கம் செல்லும். பொருளாதார வீழ்ச்சியிலே இருந்து பொருளாதாரம் உயர்ந்து எமது இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் சந்தோஷமாக தொழில்களை செய்ய முடியும் என்கின்ற ஒரு ஆசையுடன் தான் அந்த கட்சியிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். ஏதோ துருஷ்டவசமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார். அதற்கு பிற்பாடு இந்த பொது தேர்தலிலே உண்மையிலேயே பொது தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு கௌரவ MS தௌஃபீக் அவர்களுக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அத்தோடு இம்ரான் மஹ்ரூப் அவர்கள், சேருவலை தொகுதியிலே இருக்கின்ற ரணசிங்க அவர்கள் எனக்கு 3 பேருக்கு 3 வாக்குகள் வாறு பிரச்சாரத்தை செய்து நான் இந்த எங்களை இந்த கடந்த பொது தேர்தலிலே இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்குத்தான் பாரிய கஷ்டப்பட்டு வாக்குகளை சேர்த்து கொடுத்தேன். எனவே அந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் ஒரு ஆர்வத்துடனும், ஐக்கிய மக்கள் சக்தியிலே தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு ஆசையுடன் தான் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இணைந்து இந்த பொது தேர்தலிலே நான் பாரிய பிரச்சாரங்களை செய்து வாக்குகளை சஜித் என்கின்ற தலைமைக்கும் இந்த எமது திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கும் வாக்குகளை எடுத்து கொடுத்தேன்.
எனவே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் இருந்தது. எனவே கட்சிகள் அதுக்குள்ள பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்பட்டு இந்த கட்சியின் ஊடாக செல்ல முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருந்தார்கள். அதுதான் உதாரணம். எனக்கு வேட்புமனு தந்துவிட்டு இந்த பிரதேசத்திலே நீங்கள் பேராறு கிழக்கு வட்டாரத்திலே நீங்கள் தான் உள்ளாட்சி சபை தேர்தலிலே போட்டியாளராக இருக்க வேண்டும், வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தையும் தந்து கூட அந்த கட்சி எங்களுக்கு, அந்த அமைப்பாளர்கள், அந்த மாவட்ட தலைமை, சேருவல தொகுதியின் தலைமை எங்களுக்கு உண்மையிலேயே துரோகம் செய்திருக்கின்றது. இம்முறை நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கந்தளாய் பிரதேசபை வேட்புமனு தாக்கலின் போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு தவறவிடப்பட்டது. காரணம், தேசிய காங்கிரஸின் ஊடாக நீங்கள் ஏற்கனவே வேட்புமனு கையெழுத்து விட்டு பின்பு ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக வேட்பாளராக இறங்குவதற்கு தாங்கள் கேட்டதாகவும் அதனால்தான் கட்சியின் தலைமைத்துவம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை என்றும் பரவலாக கதைப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன கூறுகின்றீர்கள்? உண்மையிலேயே இது பாரிய குற்றச்சாட்டும் மாபெரும் பொய்யாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. தேசிய காங்கிரஸ் என்கின்ற கட்சி இந்த பிரதேச சபை தேர்தலிலே கந்தளாய் பிரதேசத்திலே வேட்பு மனுக்களும் வேட்பாளர்களும் போட தயாராகவே இருக்கவில்லை. அந்த கட்சி போடுவதற்கான எந்த விதமான ஆயத்தங்களும் இல்லை, அவர்கள் நினைத்தும் பார்க்கவில்லை. வேண்டுமென்றால் இந்த தேசிய காங்கிரசினுடைய தலைமையிடம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். எனவே இது மாபெரும் ஒரு குற்றச்சாட்டாகவும் பொய்யாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே தேசிய காங்கிரஸை பற்றி சிந்திக்கவும் இல்லை, தேசிய காங்கிரசின் ஊடாக யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை, தேசிய காங்கிரஸிலே வேட்புமனு தாக்கல் செய்யப்படவும் இல்லை. எனவே இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கிட்டத்தட்ட நாம் பொது தேர்தலிலே வேலை செய்த 3 நபர்களுக்காக வேலை செய்தேன். ஒன்றோ MS தௌஃபிக் அவர்களுக்காக மாபெரும் பிரச்சாரத்திலே மேற்கொண்டேன். அதற்கு பிற்பாடு விருப்ப வாக்குகளாக இம்ரான் மஹ்ரூப் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொன்னேன். மற்றும் ஒரு விருப்ப வாக்கு சேருவலை தொகுதியினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் ரணசிங் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மாபெரும் பிரச்சாரத்திலே மேற்கொண்டேன். நீங்கள் பொய் என்றால் இதனை ரணசிங் அமைப்பாளரிடம் கேட்டு பாருங்கள். அவர் எனது வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த அவர்களுக்கான சகல பிரச்சார பணிகளையும் நான் மேற்கொண்டேன். அந்த பொது தேர்தல் எப்போ தொடங்கியதோ அன்றிலிருந்து இந்த சேருவலை தொகுதியினுடைய அமைப்பாளர் ரணசிங்க அவர்கள், நீதான் இந்த பேராறு கிழக்குக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு வேட்பாளர், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உனக்குத்தான் தருவேன் என்று சுமார் பொது தேர்தலிலே அவர் என்னை கூப்பிட்டு அந்த நேரத்திலே நியமித்து இன்று வரைக்கும் அந்த என்னையை டிக்கெட்டிலிருந்து வெட்டும் வரைக்கும் அவர் நீதான் வேட்பாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே அவரிடம் பல்வேறுபட்ட எனது ஆதரவாளர்கள் சென்றிருந்தார்கள். ஜவாஹிருக்குத்தான் அந்த வேட்பு மனு, அவர்தான் வேட்பாளர் ஐக்கிய மக்கள் சக்தியிலே, வேறு யாருமே இல்லை என்று 1 மாத காலமாக அவர் என்னை பிடித்து கொண்டே இருந்தார். நீதான் தேர்தல் கேட்க வேண்டும், நீதான் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வேட்பாளருக்கு பொருத்தமானால் சிறந்த தலைமை உன்னூடாகத்தான் இந்த பிரதேசம் அபிவிருத்தி கண்டிருக்கின்றது. எனவே எமது கட்சிக்கு நீ வருகின்ற பொழுதோ நாங்கள் பெருமைப்படுகின்றோம் என்று என்னை பொது தேர்தலிலே அவர் அந்த அழைத்து அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே 1 மாத காலமாக என்னை இந்த கந்தளாய் பிரதேசத்திலே கிழக்கிலே இருக்கின்ற இந்த கிழக்குக்கு நான் தான் வேட்பாளர் என்று அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் இதை பொய் குற்றச்சாட்டு என்றால் மேற்கிலே இருக்கின்ற வேட்பாளர் பைருசுடம் அவர்களிடம் கேட்டு பாருங்கள். எனவே அவரிடம் ஆதரவிடம் கேட்டு பாருங்கள், அமைப்பாளர் ரணசிங் அவரிடம் கேட்டு பாருங்கள். அப்போ பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லித்தான் இறுதி கட்டத்திலே எனக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வேண்டி 2 நாட்கள், 1 நாள் இருக்கின்ற பொழுதுதான் இந்த பாரிய அநீதி எனக்கு இழைக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய காங்கிரஸை பற்றி சிந்திக்கவே இல்லை, தேசிய காங்கிரஸிலே போட்டியிடுவேன் என்று நான் சிந்திக்கப்படவும் இல்லை, அது எண்ணத்திலும் இல்லை. எனவே பாரிய குற்றச்சாட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த டெலிபோன் கட்சிக்கு எதிராக எமது மக்கள் வாக்களிக்கும் குதிரை சின்னத்துக்கு, எனவே எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக வேண்டி நான் பாரிய அபிவிருத்திகளை செய்துவிட்டுத்தான் எமது மக்களை பாதுகாக்க வேண்டும், எமது மண்ணை பாதுகாக்க வேண்டும், எமது மண்ணுக்கு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், எமது மக்களுக்கு பல்வேறுபட்ட வாழ்வாதாரங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறுதி கட்டத்திலே
தேசிய காங்கிரசுடைய தலைமை எங்களுக்கு வரவழைத்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வேண்டி சகல நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஒரு நாளுக்குள் தான் வேட்புமனு 19ஆம் திகதிதான் வேட்புமனு செய்ய வேண்டும் என்று அனைத்து வேட்பாளர்களையும் கூப்பிட்டு உடனடியாகத்தான் அதுக்கு நடவடிக்கைகளை எடுத்தோமே முடிய நாங்கள் தேசிய காங்கிரஸிலே சைன் பண்ணி விட்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு போகவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு மாதமாக என்னை வேட்பாளர் என்று அழைத்து உறுதி வாக்கு கொடுத்து துரோகம் செய்திருக்கின்றார்கள், அநீதி இழைத்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே. எனவே தேசிய காங்கிரசினுடைய தலைமை ஒரு நாளைக்குள்ளதான் அந்த வேட்பு மனுக்களை குதிரை சின்னத்திலே நாங்கள் இட்டிருக்கின்றோம்.